விஜய் வந்து காவேரி கிட்ட எத்தனை ஜென்மம் ஆனாலும் நீ தான் என்னோட ஒய்ஃப், உன்னையும் என்னையும் யாராலையும் பிரிக்கவே முடியாது, ஐ லவ் யூ காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட அழுதுகிட்டே, நான் தான் இவ்வளோ நாளா உங்களை புரிஞ்சுக்கவே இல்லை போல, அன்னைக்கே நான் உங்களை புரிஞ்சிட்டு இருந்தேன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை வந்திருக்காதுல்ல. இங்க பாரு காவேரி, நீ எதுக்காகவும் அழுவக்கூடாது, ஃபர்ஸ்ட் கண்ணை தட. இப்ப நீ புரிஞ்சுக்கிட்டல்ல, எனக்கு அதுவே போதும் காவேரி, நான் உனக்காக எவ்வளோ நாள் ஆனாலும் வெயிட் பண்ணுவேன். நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, எங்க அம்மா வேற திட்டுவாங்க, நான் கிளம்பவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது விஜய் இருந்துகிட்டு, காவேரி நீ என்னை விட்டுட்டு போறியா, நீ சொல்லு காவேரி, நான் இங்கேயே இருக்கவா இல்ல நான் தாத்தா வீட்டுக்கே போகவா, ஏன்னா உங்க அம்மா வந்து என்னை தப்பா புரிஞ்சிட்டு இருக்காங்கல்ல. சரிங்க, நீங்க தாத்தா வீட்டுக்கே போங்க, இங்க இருந்தீங்கன்னா எங்க அம்மாவுக்கும் டிஸ்டர்பன்ஸா தான் இருக்கும், அவங்க வந்து மேலும் மேலும் இன்னும் டென்ஷன் ஆயிட்டு அப்புறம் உங்களை தப்பா தானே புரிஞ்சுப்பாங்க, அப்புறம் எங்க அம்மாவும் உங்களோட அனுப்பி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய் இருந்துகிட்டு, சரி காவேரி அப்ப நான் இங்க இருந்து கிளம்புறேன். காவேரி வந்துட்டு, நீங்க பக்கத்துலயே இருக்கும்போது எனக்கு மனசு ரிலாக்ஸா இருந்தது, கஷ்டமே தெரியல, இப்ப நீங்க கிளம்புறேன்னு சொல்லும் போது எனக்கு மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க. விஜய் அங்க இருந்து கிளம்பி தாத்தா வீட்டுக்கு போனதும் தாத்தா இருந்துகிட்டு, வாப்பா விஜய் எப்படி இருக்க, என்னமோ சொல்லிட்டு போன காவேரியை கையோட கூட்டிட்டு வருவேன்னு சொல்லிட்டு இப்ப காவேரியே காணோம், நீ மட்டும் வந்திருக்க. ஆமாம் தாத்தா, அங்க பக்கத்துல குடியிருக்கும் போது அத்தை ஓவரா டென்ஷன் ஆன மாதிரி இருந்துச்சு, எப்படியும் காவேரியும் நம்மளோட அனுப்பி வைக்க மாட்டாங்கன்னா என்ன பண்றது, அதனாலதான் நான் கிளம்பி வந்துட்டேன் அப்படின்றாங்க. காவேரியும் விஜயும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. நம்ம சேனலுக்கு நேத்து கமெண்ட் பண்ண சங்கீதா ஸ்ரீதர் அவர்களுக்கு மிக்க நன்றி. இதே மாதிரி நீங்களும் இடம் பெறணுமா நம்ம சேனலுக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.